பிரம்மாவுக்கு 5 வகையான தலை இருந்துச்சு. 5 தலைல 1 கிள்ளி தானே பிரம்மகத்தி தோஷம் வந்திருக்கு பெருமாளுக்கு. அந்த 5 வகையான தொழிலை செய்யக்கூடியது. தன்னுடைய உடம்புல இருந்து 5 விதமான அனுக்கிரகங்களை எடுத்து தச்சர், முதல்ல கொல்லர், இரும்பு, அவன் தான் உளி கண்டுபிடிச்சவன். கொல்லர், தச்சர், தட்டர், கண்ணா, சிற்பம், பஞ்சபூதங்கள் 5ஐயும் வேண்டி பஞ்சகர்மா, விஸ்வகர்மா படைச்சார். இதை மணிவாசகர் சொல்லும்போது சிவராணத்தில் சொல்றாரு, நிறங்கள் ஓர் 5 உடையான்னு சொன்னார். இன்னைக்கு விஸ்வகர்மாவுடைய இனத்தினுடைய கொடியை பார்த்தீங்கன்னா 5 கலர் இருக்கும். அதில் என்ன காரணம்னா, நிறங்கள் ஓர் 5 உடையான். அந்த 5 கலர்லேயும் 5 கிரகங்கள் இருக்கும். சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கும், ஞானகாரகன். ஒவ்வொரு சிலைகளையும் வடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு விதமான கணக்கும் விஸ்வகர்மா கணக்கு தான் இருக்கு. விஸ்வகர்மா தான் இந்த இனத்தினுடைய முதல் மனிதர்கள்னு சொல்லுதாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பூமியில படைக்கப்பட்ட ஒரு இனத்துல முதலினமே விஸ்வகர்மான்னு தான் சொல்லப்படுது. ஆசாரிகள் 5 பேர் இருக்காங்க. கொல்லர், தட்டர், தச்சர், கண்ணா, சிற்பம். இந்த கொல்லருக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா அவர் தான் ஆயுதம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எத்தனை கோயில்கள் இருக்கு, எவ்வளவு சிற்பங்கள் இருக்கு, எத்தனை செலவழிச்சு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பெரிய மரத்தால் செய்யப்பட்ட கோயிலை கட்டி கொடுத்துருக்காங்க. சிதம்பரத்துல தங்காணி போட்டு முறுக்கியிருக்காங்களா. இப்போ அந்த கோயில் அப்படியே தானே இருக்கு. சோழர் காலத்துல கட்டின கோயில்னு சொல்லுதாங்க, பல்லர் காலத்துல கட்டின கோயில்னு சொல்லுதாங்க. அவங்களா செய்யல. இந்த மண்ணுல இவ்வளவு விஷயங்களையும் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி பஞ்சேந்திரியங்களால் கொண்டு படைக்கப்பட்டதான் விஸ்வகர்மாவுடைய படைப்பு.